பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யும் தமிழக அரசின் முடிவு ஏமாற்று வேலை என மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் விமர்சனம் செய்திருக்கின்றனர். சேலத்தில் மக்கள் நல கூட்டணியின் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர்கள், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிப்பதற்காக மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருப்பது ஏமாற்று வேலை என்று விமர்சனம் செய்தனர். 7 பேரின் விடுதலைக்கான எண்ணம் உண்மையாக இருந்தால் தமிழக அரசு அமைச்சரவையை கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழகத்தில் அதிமுக திமுகவிற்கு பதிலான மாற்று ஆட்சி அமைய வேண்டும் என்றும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கூறினர். மந்திரி சபையை கூட்டுங்கள், துணிச்சலாக முடிவெடுங்கள். அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவின்படி ஆளுநருக்கு அரசாங்கத்தின் அதிகாரத்தை நிறைவேற்றுவதற்கு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி 7 பேரையும் விடுதலை செய்கிறோம். குற்றமற்ற நிரபராதிகளை, திருப்பரம்புதூர் சம்பவத்துக்கு எள்ளளவும் தொடர்பில்லாத இந்த அப்பாவிகளை என்று முடிவெடுங்கள். தமிழகத்து மக்கள் ஆளை மாற்றி பார்த்தார்கள், ஆட்சியை மாற்றி பார்த்தார்கள். ஆனால் 47 ஆண்டுகளில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்களால், ஆட்சி செய்தவர்களால் தமிழகத்து மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. அரசியல் மாற்றம் என்பது ஆள் மாற்றமாக, கட்சி மாற்றமாக ஏற்பட்டதை ஒழிய உண்மையான மாற்றம் ஏற்படவில்லை, அடிப்படை மாற்றம் ஏற்படவில்லை. அதிகார வர்க்கமாக இருந்தாலும், அரசியல் வர்க்கமாக இருந்தாலும், தொழிலதிபர் வர்க்கமாக இருந்தாலும் இவர்கள் எவரும் மக்களை சுரண்ட அனுமதிக்க மாட்டோம், ஊழல் நடக்க அனுமதிக்க மாட்டோம். அதுதான் மக்கள் நல கூட்டணி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாற்று அரசியல். ஒரு கட்சி ஆட்சி முறை கூடாது, கூட்டணி ஆட்சி முறை மலர வேண்டும். இது மக்கள் நல கூட்டணி முன்வைக்கக்கூடிய மாற்று அரசியல்.